ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டி20யுடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய தீவுகள் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல் அறிவித்துள்ளார். டி20 ஜாம்பவானான ஆண்ட்ரே ரசல் மேற்கிந்திய தீவுகளுக்காக 2010 டெஸ்டில் தான் முதலில் அறிமுகமானார். அதுவே அவருடைய கடைசி டெஸ்ட். 2011 ஒருநாள் மற்றும் டி20யில் மேற்கிந்திய தீவுகளுக்காக அறிமுகமானார். 56 ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடியுள்ள ரசல் 2019க்கு பிறகு டி20யில் மட்டுமே விளையாடி வருகிறார். சர்வதேச டி20யில் 84 ஆட்டங்களில் விளையாடியுள்ளார். 163.08 ஸ்ட்ரைக் ரேட்டில் 1078 ரன்கள் எடுத்துள்ளார். பந்துவீச்சில் 61 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி20 தொடரில் சேர்க்கப்பட்டுள்ள ரசல் திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ரசல் ஜமைக்காவை சேர்ந்தவர் என்பதால் ஜமைக்காவில் நடைபெறும் டி20யுடன் ஓய்வு பெறுகிறார். இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ள டி20 உலக கோப்பைக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் ரசலின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரசல் 2012 மற்றும் 2016 டி20 உலக கோப்பையை வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணியில் இடம்பெற்றிருந்தார். நிக்கோலஸ் பூரன் கடந்த மாதம் ஓய்வு பெற்ற நிலையில் ஆண்ட்ரே ரசலும் தற்போது ஓய்வை அறிவித்துள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு பின்னடைவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.